ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். நீங்கள் பார்க்குறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் தினமும் ட்ரேடிங் செய்கிறதுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் நியூஸ், மார்க்கெட் அப்டேட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், எஃப்ஐஐஸ், பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய கார்பரேட் ஆக்ஷன், குவார்ட்லி ரிசல்ட்ஸ், பிரேக் அவுட்ஸ், ப்ரைஸ் ஆக்ஷன், ட்ரேடிங் மெத்தட்ஸ் இதை பற்றி தான் ஷேர் பண்ணுறோம். அண்ட் கூடவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூலை 10, 2024. இன்றைக்கான இண்டிவிஜுவல் ஸ்டாக் அப்டேட்ஸ் அண்டு மார்க்கெட் அப்டேட்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இனாக்ஸ் வின் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. கம்பெனிக்கு ஒரு மெகாவாட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வின் டர்பைன்ஸை வின் ஜென்ரேட்டர்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி செல் பண்ணக்கூடிய ஆர்டர் கிடச்சிருக்கு. கம்பெனி ப்ரொமோட்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஆர்டர் மூலமாக கம்பெனிக்கு 900 கோடி ரூபாய் ரெவன்யூ இன்ஃப்ளோ வரும்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதன் மூலமாக கம்பெனி டெட் ஃப்ரீயாக வரக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதனால் கம்பெனி கொஞ்சம் பாசிட்டிவ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆல்ரெடி இனாக்ஸ் விண்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு பார்க்கும்போது 40 ரூபாயில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 200% ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கான். ஸோ 2024 இவனுடைய மேஜர் ரெசிஸ்டண்ட்டாக பார்க்கக்கூடியது 162.37 ரூபா. ஸோ இந்த ஒரு மாதத்தில் இந்த பங்கு இந்த ரெசிஸ்டண்ட்டை தாண்டி போனான் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த உயர்வில் நோக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி போகும்போது இவனுடைய அந்த அப்சைட் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 35% மேலே இருக்கும் அப்படின்னு அனலிஸ்ட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்மளும் இதோடைய அப்சைட் பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். கம்பெனி நம்ம அனாலிசிஸ் படி 36% மேலே போக வாய்ப்பு இருக்குது. டார்கெட் 220. அடுத்த அப்டேட் ஆர்பிபி இன்ஃப்ரா தரப்பு வந்திருக்கு. கம்பெனிக்கு 2 புதிய ஆர்டர் கிடச்சிருக்கு. அது என்னென்னா, ஹான்பூர் அண்ட் ஜான்பூரில் ஜெயில்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற அந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட். இதோடைய ஒட்டுமொத்த மதிப்பு 310 கோடியாக இருக்கணும். இதனால் கம்பெனியோட ஆர்டர் புக் வேல்யூ 3200 கோடியாக அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஜெயிலில் பார்த்தீங்கன்னா 1026 கைதிகளை அடக்கக்கூடிய அந்த ஒரு செல்ஸை டிசைன் பண்ண போகிறாங்க. ஸோ இதனால் கம்பெனி இன்றைக்கி பாசிட்டிவில் ஓப்பன் ஆகிருக்கான். ஓப்பனிங்லேயே கிட்டத்தட்ட நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை தான் கொடுத்துட்ருக்கான். கிட்டத்தட்ட 4.9% அளவுக்கு இன்றைக்கி உயர்ந்திருக்கான். இந்த வீக்கில் 19% உயர்ந்திருக்கான். ஸோ இதனால் அவனுடைய மேஜரான ரெசிஸ்டன்ட் லெவலில் பிரேக் அவுட் கொடுத்துட்டான் பங்கு. ஸோ இந்த வெள்ளிக்கிழமை இதே பாசிட்டிவ்னஸ் தொடர்ந்தது அப்படின்னா வெள்ளிக்கிழமை மதியானத்துக்கு மேலே நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ ஒரு பொசிஷன் என்ட்ரி எடுக்கிறவங்க ஸ்டாப் லாஸாக 143 மெயின்டைன் பண்ணுறது நல்லது. உங்களுடைய டார்கெட் ட்ரெண்ட் ரிவர்ஸில் வர வரைக்கும் நீங்கள் ஹோல்டு பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பங்கு இங்கிருந்து மேலே போக ஆரம்பிச்சிட்டான்னா அவனுடைய ஆல் டைம் ஹையை போய் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ட் 1 323 ரூபா பார்க்கப்படுது. ஸோ ரெசிஸ்டன்ட் 2 பார்த்தீங்கன்னா நான் 362 வச்சுக்கலாங்க. ஸோ ஆர்பிபி இன்ஃப்ராவை கொஞ்சம் கவனிங்க. அடுத்தது கோடக் மியூச்சுவல் ஃபண்ட் விஜய் டயக்னாஸ்டிக்ஸில் 1.8% ஸ்டேக்கை வாங்கியிருக்காங்க. ஃப்ளோர் ப்ரைஸான 783 ரூபாய்க்கு. ஸோ இந்த பிளாக் டூலோடைய மதிப்பு சுமார் 141 கோடி ரூபாயான்னு கணக்கிடப்பட்டிருக்கிறது. விஜய் டயக்னாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் பை பண்ணப்பட்டிருக்கு. அவனோட டெய்லி சார்ட்டை வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி 2.6% உயர்ந்து ட்ரேட் ஆகிட்ருக்கான். ஸோ நேற்றைய பங்குச்சந்தையில் பார்த்தீங்க அப்படின்னா சுமார் ஒரு 80% வரைக்கும் இன்டர்டேயில் ஹை ஆகிட்டு மறுபடியும் க்ளோஸ் ஆகும்போது 5% கிரெயினோட க்ளோஸ் ஆகிருக்கான். ஓகேங்களா? ஸோ பங்கு என்ன தான் உயர்ந்தாலும் அவனோட ரெசிஸ்டண்ட்டில் ஸ்டக் ஆகி நிற்கிறது நமக்கு கண் கூட தெரியுது. ஸோ இந்த ரெசிஸ்டண்ட்டை தாண்டி ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் வரும்போது நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். பட் அதே நேரத்தில் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் இதை செல் பண்ணியிருக்காங்க. இதோடைய பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்க்கும்போது கம்பெனியுடைய நெட் ப்ராஃபிட் 40.4% உயர்ந்திருக்கு. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 119 கோடியாக இருக்குது. ரெவன்யூ 19% உயர்ந்து 548 கோடியாக உயர்ந்திருக்குங்க. ஸோ ஃபினான்ஷியலி பிஸ்னஸ் வைஸ் நல்லா தான் இருக்கான். இந்த பங்கு 400 ரூபாயில இருந்து ஒரே வருஷத்தில் டபுள் த ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கான். ஐபிஓ ப்ரைஸையும் பார்த்தீங்கன்னா 2024 670 கிராஸ் பண்ணி மேலே போயிட்டான். ஸோ இப்போது ஒரு பாசிட்டிவான ரேஞ்சில் தான் இருக்கான். இவன் பிரேக் அவுட் ரேஞ்சிலேருந்து ஒரு 130% டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை நம்ம பொசிஷனலுக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா பங்கு 1000 ரூபாயை டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேபி இந்த பிரேக் அவுட் கன்ஃபார்ம் நடக்கணும். கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா 1000 ரூபாய் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அடுத்தது டெல்டா கார்ப் தரப்பு ஒரு அப்டேட் வந்திருக்கு. கம்பெனி Q1 ரிசல்ட்ஸை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் சுமார் 34%
டிக்ளைனை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட்டில் கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 40,48 இருக்குது. இதே நம்ம போன வருஷத்துக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கம்பெனி 61 கோடி ரூபாய் ப்ராஃபிட் பண்ணான்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ இதில் வந்து என்னதான் க்ரீன் கலர் கேண்டில்ஸ் இருந்தாலும் செல்லிங் ப்ரெஸ் அதிகமாக இருக்குது. ஸோ டிமாண்ட் ஜோன் 160க்கு மேலே வரும். டெலிவரியில் இன்றைக்கி ஒரு பிளாக் டீல் நடக்குதுங்க. சுமார் ஒரு 3.17% ஸ்டேக்கை வந்து செல் பண்ண போகிறாங்க கனரா பென்ஷன் பிளான் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க். ஓகேங்களா? ஸோ பேரே இவ்வளோ பெருசாக இருக்குது, பார்க்கலாம். ஸோ இதனால் இந்த பங்கு இன்றைக்கி கரெக்ஷனுக்குள்ளே தான் இருக்கும். ஆல்ரெடி சப்போர்ட் லைனில் இருக்கான். 9-day மூவிங் ஏவரேஜை தாண்டி வருவான்னு பார்க்கும்போது நேற்றும் பார்த்தீங்க அப்படின்னா கிரேவ் ஸ்டோன் டோஜி தான் விழுந்துச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு இன்வெர்ட்டர் ஹேமர் பேட்டர்ன். ஸோ இன்றைக்கி இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த சப்போர்ட் லைனை கிராஸ் பண்ணுறனாலும் பாருங்கள். 390 அப்படின்றது ஒரு முக்கியமான ப்ரைஸ் லெவலாக பார்க்கப்படுது. அடுத்தது ஆர்விஎன்எலுக்கு ஒரு புதிய ஆர்டர் கிடச்சிருக்கு. அதோட ஆர்டர் மதிப்பு 187 கோடி ரூபாயாக இருக்குது. ஸோ இந்த ஆர்டர் யார்கிட்ட கிடச்சிருக்குன்னா மகாராஷ்டிரா மெட்ரோ ரயில் கார்பரேஷன் கிட்ட கிடச்சிருக்குங்க. ஸோ பங்கு வந்து ஆல்ரெடி பாசிட்டிவாக தான் போயிட்டுருக்கான். இவன் வந்து ஹோல்டு பண்ணுறவங்க ஒரு லாங் டேர்ம் ஹோல்டு பண்ணினா பயப்படாமல் ஹோல்டு பண்ணலாம். ஸ்விங்குக்கு வந்து என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா அப்பப்போ இந்த ஸ்டாப் போஸ்ட் டார்கெட் வந்து பார்க்கணும். ஸோ நேற்று ஓரளவுக்கு ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடந்துச்சு. பட் இதை நீங்கள் ஹோல்டு பண்ணலாம், நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுப்பான். அப்புறம் பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அவங்க XUV 700 மாடல் ரக காருக்கு ப்ரைஸை வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி 19,49,000 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஏன் அப்படின்னா சேல்ஸை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காக மட்டுமே, வேறு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. M&M வந்து ஆல்ரெடி ரெசிஸ்டன்ட் லெவலில் இருக்கான். ஸோ இவனை இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுங்கள், ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கான். அடுத்தது PC ஜுவல்லர்ஸ், செனகோ கோல்டு, இதை பற்றி பார்க்கணும். காரணம் என்னென்னா கோல்டு செக்டர் வந்து இப்போ நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. இதில் PC ஜுவல்லர்ஸ் நேற்று நல்லா உயர்ந்து ட்ரேட் ஆச்சு. செனகோ கோல்டை பற்றின அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியோடைய சேல்ஸ், ரிட்டெயில் சேல்ஸ் மட்டும் 11% உயர்ந்திருக்கு. ஸ்டோர் சேல்ஸ் 4% உயர்ந்திருக்கு. ஸோ விச் இஸ் வெரி குட், ஒரு நல்ல ஒரு அருமையான விஷயம். அந்த பங்கு வந்து நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி PC ஜுவல்லர்ஸை பார்ப்போம். காரணம் 30 ரூபாயிலிருந்து 100 ரூபாய்க்கு மேலே ட்ரேடான முதல் பங்கு இவன் ஜுவல் செக்டரில். ஸோ இப்போதைக்கு PC ஜுவல்லர்ஸில் என்ட்ரி கிடையாது. அதனால சென்கோ கோல்டை பற்றி பார்ப்போம். சென்கோ கோல்டு இன்றைக்கி பாசிட்டிவில் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம். ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லாவே கொடுத்துருக்கான். இப்போவும் சப்போர்ட் லைனில் தான் இவன் இருக்கான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1013 அப்படிங்கிறது ஒரு மேஜரான சப்போர்ட் லைனாக பார்க்கப்படுதுங்க. 1 ஹவர் சார்ட்டில் ரிவர்சல் இருக்கான்னு பார்ப்போம். எக்ஸாக்ட்லி நேற்று 2 ஹேமர் பேட்டர்ன் வந்திருக்கு. ஒன்று வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, இன்னொன்று மைல்டாக இருக்குது. வால்யூமும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து எடுத்திருக்கான். இன்றைக்கி ரிட்டர்ன் ஆனால் அப்படின்னா ஒரு 2-3 நாளில் ஒரு 1100 ரூபா டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்விங்குக்கு நீங்கள் தாராளமாக இதை என்ட்ரி எடுக்கலாம். உங்களுடைய ஸ்டாப் லாஸ் இந்த ஒரு விஜுக்கு கீழே நீங்கள் வச்சுக்கலாம். அதாவது 1000 ரூபாய்க்கு கீழே இந்த பங்கு போகும்போது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிரும். நீங்கள் ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னா ஒரு 1165 ரூபா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸ்விங் அண்ட் பொசிஷனில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டாட்டா, பை பாய்.